வச்சுருக்கேன். சீனி வந்து இதெல்லாம் 3 கப்படி போட போகிறேன். இதெல்லாம் 3 கப்படி ஜீரகவுக்கு. இது மைதா மாவு இது எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. கலர் போடுற சிகப்பு கலர் எடுத்துருக்கேன் ஜீராவுக்கு. ஒரு 5 இது வச்சுருக்கிறேன் ஏலக்காய். நான் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். அப்புறம் பாலை நம்ம நல்லா சுண்டை காய்க்கணும். பாலை இது மாதிரி ஏலத்தில் அப்படி நல்லா சுண்டை காய்க்கணும். தண்ணியெலாம் ஊற்றிடாதீங்க. பால் நல்லா சுண்டி வரணும். பால் நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் என்ன பால் வாங்குறீங்களோ பார்த்துங்க, திக்காக இருக்கட்டும். நம்ம கரண்டியில் அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரளவு நல்லா பால் சுண்டி அது ஒரு மாதிரி செவந்த நிறமாக வரும். வாசம், முருகல் வாசமாக. அப்படி வரும்போது நம்ம மைதா போட்டு கிண்டிக்குவோம். டம்ளர் இது பெருசாக இருக்குது, அதனால் நான் 3 டம்ளர் தான் ஊற்றினேன் தண்ணி. இப்போ இதால் 3/4 படி போட்டுக்கிறேங்க சீனியை. சீனி வந்து இந்த டம்ளரெல்லாம் 3 போடுறேன். கொஞ்சோண்டு இதில் கலர் பவுட்ரு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியில் கலர் பவுட்ரு போடுறேன் கொஞ்சமாக. நீங்கள் வேணுன்னா போட்டுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இதெல்லாம் 3 டம்ளர் போடுறேன் ஜீராவுக்கு தான். நான் போட்டுகிட்டே கலந்துறேன். ஜீரானா இந்த ரொம்ப திக்காலாம் வர வேணாம். கொஞ்சம் 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நிறுத்திட வேண்டியதான். அப்போ ஏலக்காய் போட்டால் போதும். தண்ணியாக தான் இருக்குது, கொதிக்குது பாருங்கள். இது ஒன்றும் பாவெல்லாம் இல்லை. நம்ம கரண்டி மேலே லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிசு இல்லை பாருங்கள். லைட்டாக பிசு ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணுற வரைக்கும் ஆறட்டும். ஏலக்காய் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள் நல்லா திக்காக போயிட்டு பாருங்கள். 3/4 லிட்டர் ஊற்றுறேன்னா 1/2 லிட்டரு கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு. அந்த நேரத்தில் நான் அந்த மைதா மாவு போட்டு கிண்டுறேன். கை விடாமல் கிண்டணும். இதை ஒரு ஆள் போடணும், ஒரு ஆள் கிண்டுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் போடுங்க, கட்டி விடுவாமல். இதில் இருந்துச்சு தலை ஒட்டி வச்சுருந்தேன் மாவு. அந்த மாதிரி கிண்டிக்கணும். நல்லா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம நெய் இருந்தால் நெய்யை தொட்டுட்டு ஊட்டலாம். அதனால் எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெயை தொட்டுட்டு ஊட்டுங்க. நான் அடுப்பு லைட்டாக எரியுது. இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். நமக்கு மாவு பார்த்து நல்லா வந்துடணும். கட்டி விடுவாமல் நம்ம பார்த்துங்க. அதே மாதிரி தீஞ்சிட போகுது. தீஞ்சு போணுச்சுன்னா வாடை வரும். அதையும் பார்த்து சிம்மில் வச்சுங்க. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யை தொட்டுக்கிட்டு நம்ம ஊட்டி வைக்கலாம். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெயை தொட்டு ஊட்டிடணும். நல்லா ஊட்டி நம்ம பொரித்து நம்ம ஜீரா வச்சுருக்கோமே, அந்த ஜீரா வச்சுருக்கோம் பாருங்கள். ஜீரா ரெடி பண்ணி ஏலக்காய்லாம் போட்டு வச்சுட்டேன். பாவெல்லாம் வரல, சும்மா லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். தனியாக தான் வச்சுருக்கேன். நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதெல்லாம் 3/4 அளவு தான் போட்டேன். ஒரு தலை வெட்டின மாதிரி போட்டேன் மைதா மாவு. இப்போ டம்ளரால் தான் போட்டேன். தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் அள்ளி வச்சுருங்க. அதை அள்ளி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு பிசைஞ்சோம்ல, அது லைட்டாக பிசுன்னு உங்களுக்கு பிசைய முடியாமல் இருந்தால் கொஞ்சம் மைதா மாவு வேணால் கலந்துங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு பிசைஞ்சிட்டு இது மாதிரி நீட்டாக வேணாலும் இப்படி உருட்டிக்கலாம். நீட்டாகவும் உருட்டிக்கலாம். நீங்கள் இதுமாரி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். எப்படி உங்களை வசதியை பார்த்துங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், பொரித்து காமிக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கிறேன். பார்த்து பொறுமையாக போடுங்க. டப்புன்னு போட்டோன்னா கையில் அடிச்சிடும். பொறுமையாக செய்யுங்க. நான் இந்த சிம்மில் வச்சிடறேன். ஏன்னா உள்ளர வேவலாம் தோல் மேலே மட்டும் சவந்துட்டு உள்ளர வேகாமல் இருக்கும்ல, அதுக்கு தான் சிம்மில் வச்சுட்டேன். குலோப்ஜாம் மாவு பவுட்ரு வாங்குறோம்ல, அதோட இது வந்து பாலில் சேர்த்தனால அந்த வாசமே தனியாக அடிக்குது. மாவு பால் வாசமாக. மாவு வைக்க அந்த அமுல் ஸ்ப்ரே மாதிரி மாவு வைக்கிது, அது வாங்கி போட்டு செய்யலாம்.
இது நம்ம வந்து பாலை சுத்தமாக போடுறோம், மைதா மாவு மட்டும்தான் இதில் கலந்துருக்கோம், வேறு எதுவுமே கலக்கலை. நம்ம லைட்டாக செவந்து வந்தோன்னு நம்ம எடுத்துகிட்டு ஜீரகம் காய்ச்சி வச்சுருக்கோன்னா கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னு போட்டுக்குவோம். வீட்டில் நம்ம டக்குன்னு ஏதாவது செய்யணும் போல் இருந்துச்சுன்னு பிள்ளைங்க கேட்குதுன்னா போய் மாவெல்லாம் வாங்கிட்டு இருக்கலாம், ஆள் கிடைக்காது, செய்ய முடியாது. பால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுங்க. மைதா மாவே எல்லா வீட்லேயும் மைதா ரவாலாம் இருக்கும். அந்த டயத்தில் இதுமாரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீனி இருக்கும் உங்கள் வீட்டில், ஜீரா காய்ச்சி கொஞ்சமாக நெய் போட்டுங்க. ரொம்ப நெய்யை ஊற்றி விட்டுனீங்கன்னாக்கா வெடித்து போயிடும். இப்போ லைட்டாக கொஞ்சம் பாருங்க, செவந்து வரட்டும், நல்லா உள்ளேயும் வேவட்டும். அதுதான் சிம்மில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சுருவேன், செவந்துடும் மேலெலாம், உள்ளுக்குள்ளே அப்படியே மாவு இருந்தாலும் இருக்கும். ஏன்னா மைதா மாவு நம்ம வெந்துட்டு இருந்தாலும் அது கொலன்னு இருக்கும், சரி வராது. உங்களுக்கு வந்து மாவு செய்யும் போது கொஞ்சம் கொழப்பு கொடுத்துச்சுன்னா மைதா மாவு தூக்கிங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு நீட்டாக போடுறேன்னா போடுங்க. இது உருண்டையாக போட்டிருக்கோம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பார்த்து. பாருங்க, இப்போ நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் லைட்டாக சலசலப்பு அடங்கியிருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் எடுத்துறேன். இந்த ஒரு ஈடு மறுபடியும் போடுறோம், அது வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் ஜீராவில் போட்டுக்கலாம். போடுறோம் பாருங்கள், இதில் நல்லா ஊறி வந்துடும், ஊறட்டும்.